கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1645 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 31 அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். சில வேளைகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு சோரம் போய்விடுகிறார்கள். ஆண்டவரை விட்டு வேறு வழிகளிலே நடக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான இந்த வார்த்தை, தேவனை விட்டு விலகினவர்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14 அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. உன்னுடைய தேவனை விட்டு நீ ஏன் வெளியே போனாய்? இன்றைக்கு அநேக ஆடம்பரங்கள், அநேக உலகபூர்வமான காரியங்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே, சபைக்குள்ளே நுழைந்து விட்டன. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் நான் உனக்கு இருக்கிறேன், நீ என்னிடத்திலே வா. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். பாவங்களை மன்னியும் ஆண்டவரை, நாங்கள் செய்த அக்கிரமங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி திரும்புவீர்களானால், ஓசியா 14:4 சொல்லுகிறது, சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என்னுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. மனப்பூர்வமாய் ஆண்டவர் நம்மை சிநேகிக்க வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு நடப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், திரும்புங்கள், என்னிடத்திலே திரும்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாய் உம்மை விட்டு சோரம் போன, உம்மை விட்டு தூரம் போன பிள்ளைகளுக்கு நீர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிருப்பாயானால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆண்டவரிடத்தில் ஆவியோடும் உண்மையோடும் திரும்பு. உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார், உன் சீர்கேட்டை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.